ஜீவா நில். உங்க அப்ப 7 டீய பத்தி சொல்லிட்டு 8வது டீ பொண்டாட்டின்னு சொன்னால 9வது டீய மறந்துட்டானடா ஐயா. என்ன டீ? லூட்டி. அதுக்கு உங்களுக்கு என்ன உன் சம்பந்தம்? ஆண்டி கூட அடிக்கிறதுக்கு தான். ஐயோ நான் என்ன பண்ணா? எப்பா நீதாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணு. பாரின்ல நீ இருக்கிறப்ப பல தடவை போன் பண்ணி உன்ட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னீங்க? கடைசியா அவனு சொன்னேன். நல்லா படிக்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் கடைசியா அவனு சொன்னேன். ஐஎஸ்டி பில் ஏறிட்டு போதே சீக்கிரம் போன கீழே வேடான்னு சொன்னீங்க. ஐயோ அதுக்கப்புறம் கடைசியா அவனு சொன்னேன்டா. அமெரிக்கால எலெக்ஷன் வருது, பில் கிளின்டனுக்கு போய் கள்ள ஓட்டு போடுன்னு சொன்னீங்க. நான் சொன்ன மாம்சு நம்ம ஊர் மாதிரி இல்ல, திரும்ப சொல்லி டிக்கிலேயே சுற்றுவாங்கன்னு சொன்னேன். கடைசியா அவனு சொன்னேன், நான் இல்ல உனக்கு வந்துருச்சா? அதுவா? நல்லா ஞாபகம் இருக்கு. நயாகரா நீர்வீழ்ச்சி போய் பாத்துட்டு வரேன்னு சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? வயகரா மாத்திரம் வாங்கிட்டு வரான்னு சொன்னனே, மறந்துட்டியாடா? என்ன வயகரா என்னது? டேய் இல்லன்னா இல்லன்னு சொல்லி ஓடி போயிடுறேன். அதுக்காண்டி துப்பாக்கி எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. வயசு வித்தியாசம் பார்க்காம வயாகரா கேக்குறியா? பேதி மாத்திரை கொடுக்குறேன் பிச்சுக்கு. கடவுள் கண்டுபிடிச்சது கர்மங்கிற. சரி இது வயகரான்னு குடுக்குறியே, உண்மைதானா? நம்பலாமா? என்னப்பா நாடோடி மன்ன எம்ஜிஆர் மாதிரி சிரிக்கிற? என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு, ஆனால் நம்பி கெட்டவர்கள் இன்று வரையில் கிடையாது. அவர் எதுக்கு சொன்ன விஷயத்தை எதுக்கு சொல்லிட்டு போறான் பாரியா? உன்னை நம்பி ஆட்சியை ஒப்படைக்கலாமான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வசனத்தை ஆண்டிய ஒப்படைக்கிறது சொல்லிட்டு போறாயா? முண்டாட்டி முள்ளு கண்ணிக்கு வயகரா மாத்திர கொடுத்தியடா, நீ வாழ்க. சோனா அங்கம் தங்கம் தானா. சோனா எங்க போயிருந்தீங்க? பேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வர்றமா. சோனா இன்னில இருந்து உனக்கு இனிமேல் என் மேல ஆசாசியா வரும் பாரு. தங்கம் 1 2 என்னாச்சுங்க? ஐயோ கடவுளே, புருஷனுக்கு வராதெல்லாம் வருது. காக்காவலி போறணும். இருங்க வச்சிருந்தேன். அதோ கிடக்கு. புடிங்க புடிங்க முதல்ல. அனுப்புடி பௌத்த பரட்டுது. கொஞ்சம் இருந்து வந்துறேன். கடமுட கடமுடன்னு கத்துது. அப்படா ஃப்ரீ ஆயிடுச்சுடா. ஐயய்யே என்ன வந்துமா? அவசரமா? என்ன கொஞ்சம் அட என்னமா பாத்ரூம் போற நான் பார்த்து பெட்ரூம் இல்ல இது பாருங்க நீங்க. விவசாயே இல்ல உனக்கு. பேண்ட் உள்ளே இருக்கட்டும். என்னங்க இங்க வாங்களே. வாடா வாங்க. கொஞ்சம் ஐயோ கட்ட முட்டாட்டி கூட சொல்ல முடியலையே. நல்லது காசப்பட்டு உள்ளது போச்சு. ஆத்தாடி சாப்பிட்டதுக்கு மேல போய்கிட்டு இருக்கு. எப்ப நிக்கும் தெரியலையே. கிண்டலா? இங்க வாங்க. எனக்கா காதல் வந்து உங்ககிட்ட வந்த போது நக்கலா இருக்கா? டைரி வச்சிருக்கீங்களா? இல்ல. பேனாவது வச்சிருக்கீங்களா? டைரி இல்லாம பேனா இதாவது இருக்கா மண்டையில? அது இல்லாம இருக்குல்ல, அப்ப எழுதி வச்சுக்கீங்க. இனிமே ஊர் உலகத்துக்கு மட்டும்தான் நம்ம புருஷனை பொண்டாட்டி. அது இல்லாம டச்சு கிச்சு இதெல்லாம் கிடையாது. ஓகே? சோனா 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 என்னங்க? ரொம்ப முக்கியம். உனக்கு குட்டு லைட்டு, எனக்கு பேக்ல போயிட்டு. ஐயோ குடலே வெளியே வந்துரும் போல் இருக்கே. 5 நிமிஷத்துக்கு ஆசைப்பட்டு 50 கிலோ எடையை குறைச்சிட்டாங்களே. நீ 1 மாசம் உட்காந்து சாப்பிட்டா கூட பழைய உடம்ப பிடிக்க முடியாது போல் இருக்கடா ஜீவா. விழிச்சிருச்சா? ஆஹா நான் எதுக்காடா மாத்திரை கேட்டேன்? எதுக்கோ கேட்டதுக்கு எதுக்கோ கொடுத்து என் பீச பிடிங்கிட்டானே, குடும்பத்தை வராத்து விட்டானே. மாம்ஸ் எப்படி? இப்படித்தான். ஐயோ பேண்ட் ராத்திரி கலட்டினது. ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? எத்தனை மாத்திரை? 2. 2? எத்தனை தடவை? 10. 10 தடவையா? அதுக்கு மேலப்பா. 2 கல் இருக்குமா? 2 இல்ல. வர்த்தா எங்க? இன்னும் ஒரே ஒரு தடவை. மாம்ஸ் விடுஞ்சிருச்சு மாம்ஸ். எனக்கு இன்னும் விடியலையே. சிரிப்பெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கு. ஆனா சிலிம்பிசம் பூரா அப்படியே நம்பியார் மாதிரி. ஹலோ குயி ஸ்பீக்கிங். இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? நிக்காம போய்கிட்டு இருக்கு. போன விட வெண்ண கோடிடா 4 கோடிடா. அவ்வை சண்முகனா மாறு வேஷத்துல துப்பு துறக்கிறதுக்கா உள்ள போன அக்காவை பத்தி எந்த துப்புமே கிடைக்கலடா. அதனாலதான் துப்புரவு தொழிலாளி வேஷத்துல நானே உள்ள போறேன். ஒரே நாள் ராத்திரில ஓவர்டங்களுக்கு தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. நடைமுறையில 48 வயசு, மாத்திரையை போட்டோம்னா 88 வயசு ஆயிடுச்சு. ஒருவன் உழைப்பாளி, உட்கார்ந்து இருக்குது பெருச்சாளி.
நான் நின்னுகிட்டு தான் இருக்கேன். நீதான் மரியாதை எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்க. என்னையா டேய், என்ன மிரட்டுற? யாரா நீ? நகர சுத்தி தொழிலாளி அப்படின்னா கார்ப்பரேஷன் ஸ்டாஃப். அப்படி தமிழ்ல சொல்லு. உன் தமிழ் அறிவை பார்த்து நான் ஆஃப் ஆயிட்டேன்யா. இந்த பொட்டியெல்லாம் இங்க போடாத. எதுக்கு வந்திருக்க நீங்க? பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணணுமா? கப்படிக்குதான் வழிவிடியா. ஆஹா, நம்ம கப்பு மேட்ருக்கு ஆபரேஷன் வரைக்கும் போயிருச்சா? யாரா கம்ப்ளைண்ட் பண்ண உனக்கு? இந்த கருமத்துக்கெல்லாம் எவையா கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? கப்பு வாட காத்துல வருதியா? கப்பு வாட ஆபரேஷன் வரைக்கும் எப்படா வந்துச்சு? பாயிண்ட் பஸ் பிடிச்சு வித்த வீட்டுல வந்துச்சு. அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் உள்ள போன வழிவிடியா. நான் ஆய் போனதை நீ ஏன்டா கழுவணும்? இந்த வீட்டுல யார் ஆய் போனாலும் இப்ப என்னுடைய அவசரத்துக்கு நான் தான் உள்ள போய் கழுவுவேன். அதுக்கெல்லாம் அந்த வீட்டுல ஆள் இருக்கு, நீ போகலாம். அதுக்கு எங்க சங்கம் ஒத்துக்காது. என்ன பெரிய அப்பா சொல்லிட்டானே. அடா பாவி, அடா பாவி. 136 ஜாதிகள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல உட்பிரிவெல்லாம் சேர்த்து 356 ஜாதிகளுக்கு சங்கம் இருக்குது. பாவம் நாங்க நகர சுத்தி தொழிலாளர்கள் எங்க சங்கத்தை பார்த்து சொல்றேன். ஏதோ பதட்டத்துல ஒண்ணு கூடும் ஒண்ணு குறையும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதே. ராஜா, பேசுறதுக்கு ஐ ஆம் வெரி சாரி. தம்பி, நீ இப்ப வந்து கழுவுன அவ்வளவுதானே? போலாம். அப்படி வா வலிக்கு. சங்கங்களை பத்தி சாதாரணமா நினைக்காதே. சங்கங்கள் சாகர வரைக்கும் கூட்டம் போடும். அதுக்கப்புறம் இனங்கள் கூட்டம் போடும். அதை இப்பயே போட்டுருவோம். அமைக்காதையா, உன் கருப்பு என் மேல ஒட்டுது. என்னையா இது? வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூமுக்கு என்ன இங்க கூட்டம் வந்திருக்க? இந்த வழியா போனா வீட்டுக்குள்ள இருக்க பாத்ரூமுக்கு போயிடலாம். இதுதான் தலைவாசல். தலைவாசல் என்ன தரையில இருக்கு? இப்ப எல்லாம் இப்படித்தான் வைக்கிறாங்கப்பா. இத பார்த்தா சாக்கடை மாதிரி இருக்கேயா? மாதிரி இல்ல, சாக்கடே தான். இறங்குடா ஐயா. பொம்பளையா பிறந்தாலே பிரச்சனை. சண்முகா, இதோ வந்துட்டமா. என்னம்மா? அந்த பூஜை சாமான் எல்லாம் கழுவி வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஐயோ, நீங்களே போய் எடுத்துக்கோங்க. நான் உனக்கு வேலை வச்சா நீ எனக்கு வேலை வைக்கிறியா? போய் எடுத்துட்டு வா போ. ஏன்? நான் சமையல்காரன் மட்டும்தான். அப்ப சமையல் வேலை மட்டும்தான் நீ செய்வியா? மத்த வேலையெல்லாம் செய்ய மாட்டியா? அப்பேற்பட்ட வேலைக்காரன் எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு என் புருஷன் கிட்ட சொல்லி உன்னை தூக்க போறேன் பாரு. என்னங்க? ஐயோ, கத்தாத. ஏய், கத்தாத. நான் வேற யாரும் இல்ல, கீதா. கீதா? இன்னைக்கு நான் வீட்டுக்கு தூரம் பூஜை சாமான் தொட்டு பாவத்தை தேடிக்கிறத விட உன்கிட்ட உண்மை சொல்றது நல்லதுன்னு நினைச்சு சொல்லிட்டேன். உனக்கு ஏன் இந்த வேஷம் இல்ல? நான் இல்லாத நேரத்துல என் புருஷன் என்ன பண்றாரு, அவருக்கு யார் கூட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பேனே. எனக்கு என்ன தெரியும்? நீ அவங்க பக்கம் தான் நினைச்சிட்டு இருந்த. என்னடி இது? பொம்பளைக்கு பொம்பளை தானே உதவியா இருக்க முடியும். சண்முகா, எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும். இப்ப பேச முடியாது. நைட்டு தனியா மீட் பண்ணி பேசலாம். எது? தனியா மீட் பண்ண போறீங்களா? ஐயோ, இந்த மீசை எவ்வளவு அழகா இருக்கு. மீசை வச்சா தான் ஆம்பளை. என்னோட சின்ன வயசுல இந்த மாதிரி அழகா ஒரு ஆம்பளை பாத்திரம் தான் விட்டு இருக்கவே மாட்டேன். அடி பாவி, ஒரு நாள் ராத்திரி பூரா பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதுக்காண்டி பெட்ரூமுக்கு ஆளை மாத்திட்டேடி. ஐயோ, இப்பதான் நான் குளிச்சிட்டு வந்தேன். மறுபடியும் என்ன குளிக்க வச்சிட்டியே சண்முகா. எது? இன்னொருக்கா குளிக்க போறியா? அப்படின்னா 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 இங்க நடந்ததை நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். மீதி நாம நைட்டு 11 மணிக்கு பேசிக்கலாம். 11 மணிக்கு திரும்ப பேச போறியா? ஏய், இந்த வரண்டி ராசப்பா, என் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏப்பா, ஏற்கனவே ஒரு குடும்ப டைவர்ஸ்ல சிக்கி அடிக்குது. எப்பா, என் பொண்டாட்டிக்கு அந்த சம்பவம் பண்ணுங்க கள்ள தொடர்புப்பா. அம்மா, டேய், பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறவன் மனசனே கிடையாது. ஐயோ, கண்ணால பார்த்த விஷயம் இது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய். அப்ப கண்ணையும் காதையும் ஏன் படுத்த ஆண்டவன்? அவனை பார்த்தா உனக்கு அவன் கால மாத்திருது. இடிச்சாப்பே உனக்கு. பலமணி கம்ப்ளைண்ட் பண்ண போடுறா. தீர விசாரிப்பனே மெய். தீர விசாரிக்கிறாங்க. கீ கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் போட்டவன், கேஸ் நடத்துறவன், தீர்ப்பு சொல்றவன் எல்லாம் வயசாகி செத்து போயிடுறாங்க. நான்லாம் அரபு நாட்டு ஸ்டைல். பார்த்த இடத்துல ஒரே வெட்டு. இன்னைக்கு ராத்திரியே கையங்களமா பிடிச்சு கொண்டாந்து ஒன்று ஒப்படைக்கிறேன். டைய கட்டி துண்டு மாதிரி தோல்ல போட்டு நாட்டாம ரேஞ்சில் தீர்ப்பு சொல்றேன். மவனை கடைசி நேரத்துல ஆலமரம் கிடைக்கல, அட்மாஸ்பியர் சரியில்லைன்னு பின் வாங்கின என்ன பண்ணுவேன்? இன்னும் யோசிக்கலப்பா. ஐயோ, டைம் ஆயிடுச்சா? கரெக்ட் எடுத்துக்கு போறியா நீ? இந்த வரண்டி அச்சோ, இப்ப எதுக்கு இங்க வந்தா? ஐயோ, யாரு
டார்லிங். காணமே, மேலே இருப்பாளோ? மேல பெட்ரூம்ல ஐயோ யாரோ ஒரு பொண்ணு இருக்கா பாரு. இங்க யாரையும் காணமே. ஐயோ நீ எதுக்கா இங்க வந்த? டாடிக்கு தெரிஞ்சு அது கடிக்கும். என்ன லவ் பண்றேன்னு நீ போயா சொல்லி ஏமாத்த பாக்குறியா? யார் சொன்னாங்க? மயிலு. மயிலா? அவன் தான் இந்த அட்ரஸ் கொடுத்தான். அது மயில் வந்து அவன் சரியான பீலா பாட்டி. அது வந்து அம்மா வீடு, இது அப்பா வீடு. இது லேடிஸ் யூஸ் பண்ற ஒரு செண்டு வாசனை வருது. உன் மேல ஏதோ வாசனை வருது. நான் சென்ட் போட்டிருக்கேன். புழுகிறிய பீர் குடிச்சிருக்க. நீ என்ன ஏமாத்திட்டேன்னு நினைச்சேனா? என் ஃப்ரெண்டு கூட பார்ட்டிக்கு போனேன்னா அங்க மனசு தாகாம பீர் குடிச்சிட்டேன். ஏண்டி கேப்ல கிடா வெட்டுறியா நீ? இன்னைக்கு கைங்களமா அப்படி வெட்டண்டி. இங்க வா. இந்த பக்கத்துல இருந்து அந்த செண்டு ஸ்மெல் வருது. ஜீவா, ஐயோ, இது சத்தம் கேட்டுச்சுல. யாருமா நீ? ஸ்ட்ரைட்டா வந்து யாருக்கு இது? யாருக்கு தெரியும்? யாருங்க? இது யாரு இத கூட்டிட்டு வந்த உங்களுக்கு தெரியாதா? எம்மா யார் கூட்டி வந்தா? அவளாத்தாமா வந்து விழுந்தா. எத்தனை நாளா இது நடக்குது? எத்தனை நாளா நடக்குதா? ஆமா, என்ன கேட்ட? எத்தனை நாளா இது நடக்குது? கரெக்டா மாட்டிட்டடி. என்ன மாட்டிக்கிட்டு? இதேதான் நானும் கேக்குறேன். அது எத்தனை நாளா நடக்குது? எது எத்தனை நாளா? அதான்டி சமூகத்துக்கு உனக்கு நடக்குதே அது. சண்முகத்துக்கு அது பேசப்படாது. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. ஐயோட பாவி, நான் என்ன துரோகம் பண்ணேன் உங்களுக்கு? உன்னால இன்னொரு தடவை குளிக்க வேண்டியாச்சடா சண்முகான்னு சொன்னேடி பாவி. பாவி மனுஷா, இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டா நீ உள்ள வைக்காம பீரோல்லையா கொண்டு வைக்க முடியும்? பேசாத. நீ ரோமா நீ. இத பாரு, வேணா இத பாரு. தமிழ் பண்பாட மாத்த வேண்டாம் நினைக்கிறேன். என் கை மேல படாம பாத்துக்கோ. அடிச்சாலும் பரவாயில்ல. இங்க பாரு, நீ ஒரு குற்றவாளி. இன்னும் புரியுற மாதிரி சொல்லவா? உனக்கு அவனுக்கு கள்ள தொடர்பு. நீ ஒரு கல்வனின் காதலி. அட பாவி. ஏய் ஏய், இந்த அனுமார அவதாரம்லாம் எடுக்கப்படாது. எதா இருந்தாலும் பேசி வேணாம், உடஞ்சிரும். ஏய், என்ன மயக்கம் தெளிய வைக்கிறேன், வா. அம்மா, 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 விட்டுருமா, அம்மா. இல்ல, என்ன நீ சந்தேகப்பட்டுட்டே. இங்க பாரு, இல்ல இந்த ஆளு என்ன சொல்ல தெரியுமா? பாத்தியா? பாரு பாரு, நல்லா பாரு பாரு. கருமம் கருமம். வேஷம் போட்டு வந்து வேலை பாக்குறிய நீ? பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் இருக்குது. ஆஹா, இன்னைக்கு தான் ஒரு அற்புதமான உண்மை எனக்கு தெரிஞ்சது. புருஷனுக்கு ஏன் அங்க இங்க டைவ் அடிக்கிறாங்க அப்படின்னு. என்னதான் அவங்க யோகியமா நடந்துகிட்டாலே பொண்டாட்டிகளுக்கு அவங்க மேல சந்தேகம் வந்தே தீரு. ஆனா நான் வாழ்க்கையில என்னைக்காவது உன் மேல சந்தேகப்பட்டிருக்கா? பதிலுக்கு நீதான் என் மேல சந்தேகப்பட்டிருக்க. ரைட்டு, பட்டுட்ட. யோகியன் நிரூபிச்சு காட்டு.